தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதிமணி மாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பத்தர் வாழும் ஊர் நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூர். நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எல்லாமே பெரியது என்கின்ற ஒரு பெருமை பெற்றது. நம்முடைய பெருமாளுக்கு பெரிய பெருமாள்னு பேரு. நம் ஊரிலே பிறந்த ஆழ்வாருக்கு பெரியாழ்வார்னு பேரு. நம்முடைய ராஜகோபுரம் பெரிய கோபுரம் என்கின்ற ஒரு பெருமையை பெற்றது. தங்க விமானம் பெரியது, பெரிய தேர், பெரிய ரத வீதி, பெரிய குளம். நம்ம ஊர் மாரியம்மனுக்கு கூட பெரிய மாரியம்மன் தான் பேரு. அது மட்டும் இல்ல, நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருடைய கருணை இருக்கிறது, அது எல்லாத்த விட ரொம்ப பெரியது. அப்பேற்பட்ட ஆண்டாள் நாச்சியாரை தரிசிப்பதற்காக பல இடங்கள்ல இருந்தும் பல ஊர்கள்ல இருந்தும் பாகவத பெருமக்கள், பக்த கோடி பெருமக்கள்லாம் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய மனமும் அன்பும் பக்தியும் ரொம்ப பெரியது. உங்களுடைய பொற்பாதங்களை வணங்குகின்றேன். மிகவும் பிரம்மாண்டமாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆடிப்பூர திருவிழாவிலே 6ஆம் திருநாளான இன்றைக்கு அடியேனுக்கு சொற்பொழிவாற்ற வாய்ப்பு அளித்த கோவில் நிர்வாகத்திற்கும், தர்கார் அவர்களுக்கும், அரங்காவலர்களுக்கும் மற்றும் சுவாமி அலங்கார ராஜகோபால் பட்டர் அவர்களுக்கும், ரேவதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு உபயதாரர்களாக இருந்து சிறப்பு செய்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நியூராஜா ஸ்டோர்ஸ் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும், இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஒளி அமைப்பினை ஏற்படுத்தி கொடுத்தவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் மற்றும் உடனிருந்து பணிபுரியக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ராமாயணத்துல சுந்தர காண்டத்துல ஆஞ்சநேய பெருமான் சீதாதேவியை பார்த்துவிட்டு கண்டேன் சீதையே என்று ராமபிரானிடத்திலே வர்ணிக்கக்கூடிய செய்திகளைத்தான் நாம இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். இப்போ மேருமலையில ஜாம்பவான், அங்கதன், நீலன், சுக்ரீவன், ஆஞ்சநேயர், வானர சேனைகள் அத்துணை பேரும் இருக்கிறார்கள். இப்போ கழுகு அரசன் ஜடாயுவினுடைய சகோதரன் சம்பாதி அவர் சொல்றார், லங்கையிலே தென் திசையிலே அசோகவனத்திலே ராவணன் சீதாதேவியாரை சிறை வைத்திருக்கிறான். உங்களில் சுத்த வீரன் அங்கு சென்று சீதாதேவியை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று சம்பாதி சொல்லிட்டார். இப்போ சமுத்திரம் 100 யோஜன தூரம், 100 யோஜன தூரம் உள்ள சமுத்திரத்தை யாரு தாண்டி போய் சீதாதேவியார பார்த்துட்டு வர்றதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் நடக்கின்றது. வானரங்கள்லாம் சொல்லியது, என்னால 10 யோஜன தூரம் தான் தாண்ட முடியும், என்னால 20 யோஜன தூரம் தான் தாண்ட முடியும், என்னால 30 யோஜன தூரம் தான் தாண்ட முடியும்னு சொன்னார்கள். நீலன் சொன்னா, இந்த சமுத்திரத்தை பாதி அளவு தான் என்னால தாண்ட முடியும் அப்படின்னா. வாலியினுடைய மகன் அங்கதன் சொன்னா, இந்த சமுத்திரம் 100 யோஜன தூரம் சமுத்திரத்தையும் நான் தாண்டிடுவேன், ஆனா திரும்பி வர மாட்டேன், திரும்பி வர எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். ஏன்னா அங்க போய் பார்த்துட்டு அங்க என்ன நிலவரம்ன்றத அறிந்து கொண்டு வந்து இங்க சொல்லணுமே, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்படி எல்லாரும் என்னால இவ்வளவுதான் தாண்ட முடியும்னு சொல்றாங்க. அப்போ ஆஞ்சநேயர் மட்டும் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தார். அப்போ ஜாம்பவான் ஆஞ்சநேயர் பக்கத்துல வர்ற, ஆஞ்சநேய பெருமானே, இந்த 100 யோஜன தூரம் உள்ள சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு சென்று சீதாதேவியாரை பார்த்துட்டு வர முடியும், உங்களால தான் அது முடியும், உங்களால தான் இது முடியும்னு சொல்றார். சூரிய பகவான்கிட்டயே வேதங்களையும் தர்ம சாஸ்திரங்களையும் படித்தவர் தாங்கள். இந்த உலகத்துக்கே அழிவு உண்டு, ஆனா உங்களுக்கு அழிவே கிடையாது, சிரஞ்சீவி வரம் பெற்றவர் நீங்கள். ராமநாமத்தை உச்சரிச்சா
உங்களுடைய பலம் கூடும்னு சொல்றார். அதன்படி ஆஞ்சநேய பெருமான் ராம நாமத்தை சொல்றார். ராம் 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 என்று சொல்ல சொல்ல அவருடைய உடலானது வேகமா மலை போலே வளர்ந்ததாம். மேரு மலையிலே தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்து நிற்கிறார் ஆஞ்சநேயர். இவருடைய எடை தாங்க முடியாம மேரு மலையை சிதறி போச்சான். அப்போ ராம் ராம் என்று சொல்லிட்டே அந்த சமுத்திரத்துல குதிச்சார். ஆகாசத்துல பறந்து போறார், வேகமா போறார். அப்படி வேகமா செல்லக்கூடிய ஆஞ்சநேயரை மைனாகம் என்று சொல்லக்கூடிய மழை தடுக்கிறது. அதை அன்பினாலே ஜெயித்தார். அடுத்து சுரசை என்கின்ற பெண் அறைக்கு தடுக்கிறாள். அவளை தன்னுடைய சாமர்த்தியத்தினாலே ஜெயித்தார். அடுத்து அங்கார தாரகை என்று சொல்லக்கூடிய அறைக்கு தடுக்கிறாள். அவளையும் ஜெயித்து பவளமலையில போய் இறங்குறார். இப்போ பவளமலையிலே நின்று கொண்டு லங்கையை பார்க்கிறார். லங்கைக்குள்ள போறதுக்காக சின்ன வடிவம் எடுத்தார், சிறிய வடிவம் எடுக்கிறார். லங்கைக்குள்ள போலான்னு பார்த்தா லங்கையை காத்து கொண்டிருக்கக்கூடிய லங்கினின்னு சொல்லக்கூடிய பெண் தடுக்கிறாள். அவளையும் ஜெயித்து அவளுடைய வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு இடது காலை எடுத்து வச்சு லங்கைக்குள்ள போறார் ஆஞ்சநேயர். லங்கையை பார்க்கிறார். இரவு நேரத்துல போறார். நிலா வெளிச்சம், இப்படி லங்கை எப்படி ஜொலிக்கிறதாம். எங்கு பார்த்தாலும் தங்க மதில்கள், நவரத்ன மதில்கள், சோலைகள். ஆஹா, தேவலோகமே தோத்துவிடும் போல ரொம்ப அழகா இருக்குதே லங்கை. இப்படி லங்கையை பார்க்கிறார் ஆஞ்சநேயர். அவ்வளோ அழகா இருக்குதாம். வரிசையா பார்த்துட்டே வர்றார். சீதாதேவியார எல்லா இடத்துலயும் தேடி தேர்க்கு பார்க்கிறார். லங்கை மொத்தமும் சேர்ந்தது 700 யோஜனை தூரம். அத்தனை இடத்துலயும் தேர்றார் ஆஞ்சநேயர். மூல முடுக்கு விடாம எல்லா இடத்துலயும் தேர்றார். தேர் சாலைகள், மாட வீதிகள், எல்லா இடத்துலயும் தேர்றார். ஒவ்வொரு மாளிகைக்குள்ளையும் போய் போய் தேர்றார். கும்பகர்ணனுடைய மாளிகைக்கு போறார். அங்க போய் சீதாதேவியார தேர்றார், காணோம். அடுத்து விபீஷ்ண ஆழ்வாருடைய மாளிகைக்கு போறார். இந்திரஜித்தோட மாளிகைக்கு போறார். ராவணனுடைய மாளிகைக்கும் போய் தேர்றார். எங்க தேடியும் சீதாதேவியார காணல. இந்த ராவணன் குபேரன்ட்ட இருந்து பறித்து கொண்டு வச்சிருக்கிறான் இல்லையா புஷ்பக விமானம், அதை பார்க்கிறார். இப்படி ஒவ்வொன்னா பார்த்துட்டே வர்றார். எங்க தேடியும் சீத்தைய காணல. ஆஞ்சநேயருக்கும் ரொம்ப வருத்தம். நான் எப்படியும் சீதாதேவியாரை பார்த்து விட்டு வருவேன்னு சொல்லி ராமபிரானும் சுக்ரீவனும் காத்து கொண்டிருப்பார்களே, அவர்களுக்கு நான் போய் என்ன பதில் சொல்லுவேன்? அவங்களுக்கு நான் போய் என்ன பதில் சொல்லுவேன்? எங்கு தேடியும் சீதையை காணலையே நினைச்சார். அப்போதான் நினைச்சார், நான் இந்த லங்கைக்குள்ள காலடி எடுத்து வச்ச பொழுது எல்லா தெய்வத்தையும் வணங்கினேன், 33 கோடி தேவர்களை வணங்கினேன். ஆனா எந்த தெய்வத்தை பார்க்க வந்திருக்கேனோ அந்த தெய்வத்தை வணங்க மறந்துட்டேனே. அப்போதான் பிரார்த்தனை பண்ற, சீதாதேவியாரே, நீங்க இருக்கக்கூடிய இடத்தை எனக்கு காண்பிக்கணும், உங்களுடைய தரிசனத்தை நீங்க தான் எனக்கு காட்டணும்னு சொல்லி வேண்ட. அப்படி கண்ணை திறந்து பார்த்தா அங்கே அசோகவனம். அந்த அசோகவனத்திலே ஒரு மரத்தின் அடியிலே சீதாதேவியார் அமர்ந்திருக்கிறார்கள். சுற்றி அரக்கர்கள் கூட்டம், அரக்கிகள் கூட்டம். எங்கு பார்த்தாலும் அரக்கிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். புலிகளுக்கு மத்தியிலே புலிவான் போல அமர்ந்திருக்கிறார்கள் சீதாதேவியார். உடல் மெலிந்து போன நிலையில ராமபிரானியை நினைத்து கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு சீதாதேவியார் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ பக்கத்துல விபீஷணனுடைய மகள் திரிசடைன்னு அவங்களுக்கு பேரு. அந்த திரிசடைனா சீதாதேவியாருக்கு ஆறுதலா இருக்கிறாங்க. ஆஞ்சநேயர் என்ன பண்றார்? மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிறார். மரத்து மேல இருந்து கீழே சீதாதேவியார பார்க்கிறார். அப்ப அவர் நினைச்சாராம், சீதாதேவியாரும் ராமபிரானும் எல்லா விதத்திலையும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களாம். அழகுல, குணத்துல, எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களாம். அப்போ நினைச்ச, தாயார் இங்கே தவம் செய்து கொண்டு இருக்கிறாரே, இந்த தவத்தை பார்ப்பதற்கு ராமபிரானுக்கு கொடுத்து வைக்கவில்லையேன்னு நினைச்சாராம். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சீதாதேவியாரை பார்க்கிறார். எப்படியாவது சீதாதேவியாரை இங்கிருந்து மீட்டு செல்ல வேண்டும், ராமபிரான் இடத்திலே சேர்த்துவிட வேண்டும்னு நினைக்கிறார். அப்போ ஒரு சத்தம், ராவணன் அங்க வர்றான். சுற்றி தேவலோக பெண்கள்லாம் உடன் வருகிறார்கள். இப்படி ராவணன் வர்றான், வந்து நிற்கிறான்.
சீதா தேவியாரை வணங்கினான். அப்ப அவன் சொன்னான், 3 உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் எனக்கு அடிமை, இனி நான் உன் அடிமை. கைலை மலையை வேர்த்து எடுத்தவன் நான். மேருமலை பிழைக்க வேண்டுமா இல்ல விண்ணை பிளக்க வேண்டுமா? உனக்கு என்ன வேணும் சொல். 3 உலகத்தையும் ஜெயித்தவன் நான் அப்படின்றான். என்னை நீ மணந்து கொள், உன்னை குபேர பட்டினத்துக்கே மகாராணியாக்குகிறேன். உனக்கு செல்வம் வேண்டுமா, பணம் வேண்டுமா, நகை வேண்டுமா, என்ன வேண்டும் சொல் என்று ராவணன் கேட்கிறான். அவங்களே சாட்சாத் மகாலட்சுமி, செல்வத்துக்கெல்லாம் அதிபதி. அந்த குபேரனுக்கே செல்வத்தை தாயார் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ராவணன் அப்படி பேசின உடனே தாயார் புல்ல தூக்கி போட்டாங்களாம். எதற்கு புல்ல தூக்கி போட்டாங்களாம்? இதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க. நேரத்தின் அருமை கருதி 2 விளக்கத்தை மட்டும் சிந்திப்போம். எதற்கு புல்ல தூக்கி போட்டாங்களாம்? ராவணன் ஒரு அரசன் இல்லையா, என்ன இருந்தாலும் அவன் ஒரு அரசன் இல்லையா, அதனால அவனுக்கு தர்பாசனம் போட்டாங்களாம். தர்பாசனம் யாருக்கு போடுவாங்க? போறவனுக்கு தான் போடுவாங்க. நீ போக போகிறாய் என்பதை சொல்வதற்காக தர்பாசனம் போடுறதுக்காக புல்ல தூக்கி போட்டாங்களாம். இன்னொரு காரணம், ஏன் புல்ல தூக்கி போட்டாங்களாம்? ஒரு முறை ராமபிரானும் சீதா தேவியாரும் மரத்தடியின் கீழ் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் காக்கை வடிவிலே வந்து சீதா தேவியாருக்கு தொல்லை செய்தான். அப்போ ராமர் பக்கத்துல வில்லும் இல்ல அம்பும் இல்ல. அவர் என்ன பண்ணாராம்? புல்லை எடுத்து அதை பிரம்மாஸ்திரமாக காக்கை மேல விட்டாராம். அந்த பிரம்மாஸ்திரம் காக்கையை துரத்தி கொண்டே போனது. 3 உலோகங்கள் 14 லோகங்களையும் சுத்தி திரிந்தது அந்த காக்கை. எல்லாட்டையும் போய் தஞ்சம் கேட்டதாம். பிரம்மதேவன்கிட்ட இடத்திலே போய் தஞ்சம் கேட்டதாம். பிரம்மதேவர் என்னால முடியாதுன்ட்டார். இந்திரன்கிட்டே போய் தஞ்சம் கேட்டதாம். இந்திரனும் சொல்லிட்டான், என்னால முடியாது, ராமபான முன்னால் யாரும் நிற்க முடியாது, நீ ராமனிடத்திலே போய் சரணாகதி அடை என்று சொல்லிட்டார். அந்த காக்கை எல்லா உலகமும் சுற்றி திரிந்து கடைசியில ராமபிரான் இடத்திலே சரணாகதி பெறுவதற்காக வேகமா வந்ததாம். வந்தது தொப்புன்னு விழுந்துருச்சான். அதால ஒழுங்கா கூட சரணாகதி பண்ண தெரியலையாம். அப்போ சீதா தேவியார், உங்க கருணையே வடிவமானவங்க, அவங்க என்ன பண்ணாங்களாம்? அந்த காக்கையை எடுத்து ராமபிரானுடைய பாதத்துல வச்சாங்களாம். தனக்கு தொல்லை செய்த காக்கைக்கு கூட அருள் செய்தார்களாம். அப்போ ராமபிரான் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு வேலை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த காக்கையுடைய ஒரு கண்ணை எடுத்துட்டு பொழைச்சு போன்னு விட்டுட்டாராம். இப்போ சீதா தேவியார் எதற்கு புல்ல தூக்கி போட்டாங்களாம்? உன்னை கொள்வதற்கு ராமனுக்கு வில்லு அம்பு வேணும்ன்றதில்ல, இந்த புல்லே போதும் என்பதை சொல்வதற்காக புல்ல தூக்கி போட்டாங்களாம். ராமபான முன்னால் உன்னால் நிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. 3 உலகத்தை ஜெயித்தேன் என்றே பேசாதே, ஒரு பறவையாலேயே தோற்று போனவன் நீ. அன்றைக்கு ஜடாயு உன்னை தேரிலிருந்து கீழே தள்ளினாய். உன் சங்கரன் கொடுத்த வாளால் தானே நீ அவரை வீழ்த்தினாய். இல்லனா நீ அன்னைக்கே இறந்து போயிருப்ப. ஒரு பறவையாலேயே தோற்று போனவன் நீ. கைலை மலையை எடுத்தேன் எடுத்தேன் என்று பேசிக் கொண்டிருக்கிறாயே, நீ கைலை மலையை எடுத்த பொழுது அந்த கைலாய அதிபதி அவருடைய காலால் அழுத்தி உன்னை உள்ளே அழுத்தினார். அந்த கைலாய அதிபதியுடைய சிவ தனுசை என் கணவர் உடைத்த சத்தம் இந்த 7 லோகங்கள் எல்லாம் கேட்டதே, அந்த ஓசை உன் காதில் விழவில்லையா? 3 உலகத்தை ஜெயித்தேன், 8 திசைகளை வென்றேன் என்று வீரம் பேசும் நீ ஏன் வில்லை ஏந்திய லக்குணன் என்னை காத்து நின்றபோது அவன் முன்னால் நீ வரவில்லை? ஒரு பொய்யாக ஒரு மானை அனுப்பி சூழ்ச்சி செய்து ஜடாயுவை கொன்று என்னை இங்கே தூக்கி வந்திருக்கிறாய் அப்படி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ராவணனுக்கு கோபம் தாங்க முடியாத கோபம். ஏன் பெண்ணே, யாரை எதிர்த்து பேசுகிறார்? நான் மானை அனுப்பினேன். ஏன் அனுப்பினேன்? நாங்கள் எல்லாம் மனிதர்களோடு நேருக்கு நேராக வந்து சண்டை போட மாட்டோம். நாங்கள்லாம் அற்ப மனிதர்களோடு நேருக்கு நேராக வரமாட்டோம் என்று சொல்கிறார். அப்போ தாயார் சொன்னாங்களாம், நீ ராம லக்குனரை சாதாரண மனிதர் என்று அலட்சியம் செய்கிறாய். நீ ராமனை சாதாரண மனிதன் என்று நினைக்காதே. உன்னை வென்றவனை வென்றவனை வென்றவன் என்னுடைய கணவர் அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உன்னை கார்த்த வீரிய அர்ஜுனர்கள் வென்றார்கள். அந்த கார்த்த வீரிய அர்ஜுனரை பரசுராமர் வென்றார். அந்த பரசு
பரசுராமரையே வென்றவர் என்னுடைய ரகுராமர் என்பதை நீ தெரிந்து கொள். பாம்பு கூட மகுடி வாசித்தால் அடங்கிவிடும். ஆனா நீ எதற்கும் அடங்காதவனாய் இருக்கிறாயே. உன்னிடத்துல உனக்கு நல்லது எடுத்து கூற உன் பக்கத்துல யாருமே இல்லையா? இல்ல அவங்க நல்லது சொல்லி நீ அதை கேட்கவில்லையா? 33 வாழ்நாள் வரம் பெற்றிருக்கிறாய், அதை நீயே வீணடித்துக் கொள்ளாதே. ராமபாணம் உன்னால் நிற்க கூட முடியாது. என்னை இப்பொழுதே ராமனிடத்திலே சேர்த்து விடு, உயிர் பிழைப்பாய், அவரிடத்திலே சரணாகதி அடை என்று சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ராவணனுக்கு கண்கள்லாம் சிவந்தது, ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவன் சொன்னா, ஏ பெண்ணே, என்ன வாசகம் பேசினான்? ராமனிடத்திலே போய் நான் சரணாகதி அடைவதா? நான் இப்போதே அயோத்தி சென்று பரதனை வென்று, மிதிலையை சென்று ஜனகனை வென்று, அந்த ராம லக்வனை வென்று உன்னை கொன்று திம்பேன். ஏ ராட்சசிமார்களே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இவளை என்வசப்படுத்துங்கள், இல்லையேல் உங்களை கொன்று விடுவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் ராவணன். இப்போ எல்லா அரக்கிகளும் சேர்ந்து சீதாதேவியாருக்கு தொல்லை செய்கிறார்கள். அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய திருசடை தான் ஆறுதல் சொல்றாங்க. தாயே, கவலைப்படாதீர்கள், ராமபிரான் எப்படியும் உங்களை மீட்டு செல்வார் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. இது இப்போ நடக்கக்கூடிய எல்லாத்தையும் மரத்து மேலே இருந்துட்டு ஆஞ்சநேய பெருமான் பார்க்கிற, அவருக்கோ மனசெல்லாம் துடிக்கிறது. எப்படியாவது தாயாரை மீட்டு செல்ல வேண்டும் என்று தவிக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ற, மந்திரத்தை உச்சரிச்சார். அந்த மந்திரத்திலே எல்லா அரக்கிகளும் தூங்கி விடுகிறார்கள். எல்லா அரக்கிகளும் உறங்கிட்டாங்க. அப்போ தாயார் முன்பு நடந்ததை எல்லாம் நினைத்து பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்போ அவங்க ஒரு தவறான முடிவு எடுக்க துணிஞ்சிடுறாங்க. 9 மாதங்களாக அயல் நாட்டிலே நான் இருந்து விட்டேனே, நான் கற்போடு தான் இருக்கிறேன் என்பதை ராமனுக்கு எப்படி நிரூபிப்பேன்னு சொல்லி பலவாறு யோசித்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த மரக்கிளையிலே கூந்தலை போட்டு கட்டி உயிர் விடுவதற்கு தயாராயிருக்கிறாங்க. இதை பார்த்தார் ஆஞ்சநேயர். அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆஹா, சீதாதேவியாரை பார்த்துட்டோம், எப்படியாவது ராமனிடத்திலே சேர்த்து விட வேண்டும்னு நினைச்சோமே, இப்ப தாயார் தவறான முடிவு எடுக்க போறாங்களே, எப்படி தடுப்பதுன்னு யோசிச்சார். நம்ம திடுக்குன்னு போய் முன்னாடி போய் குதிச்சிடவும் முடியாது. என்னடா நம்ம முன்னாடி திடீர்னு வந்து ஒரு குரங்கு குதிக்கிறதேன்னு பயந்தாலும் பயந்துடுவாங்க. இப்ப என்ன செய்யறது, எப்படி தடுக்கிறதுன்னு யோசிச்ச ஆஞ்சநேயர். அப்போ ராம நாமத்தை சொன்னார். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ரகுராம ராம ராம் ராம ராம ராம் ரகுராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இந்த ராம நாமத்தை கேட்குறாங்க. அப்படி மெய்மறந்து கேட்டுட்டு இருக்காங்க சீதாதேவியார். அவங்க நினைக்கிறாங்க, ஒரு அரக்கனுடைய நாட்டில் ராம காணமா, அப்படி மகுடிக்கு அகப்பட்ட பாம்பு போல அப்படி அமைதியா மெய்மறந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஆஞ்சநேயர் ராம நாமத்தை சொல்லிட்டே மரத்துல இருந்து கீழே இறங்கி அப்படி சீதாதேவியார் முன்னாடி போய் நிற்கிறாங்க. தான் ராம தூதன்னு சொல்லி நிற்கிறாங்க. அப்போ சீதாதேவியார் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா ஏற்கனவே ராவணன் முனிவர் வேஷத்துல வந்திருக்கிறான், இப்போதான் ராவணன் வந்துட்டு போயிருக்கிறான். அவன் தான் ஒரு வேளை வந்திருப்பானோன்னு சந்தேகம். ஆனா யாரா இருந்தாலும் சரி, இவன் தேவனாக இருந்தாலும் சரி, இல்ல குரங்கினத்தில் ஒருவனாக இருந்தாலும் சரி, அரக்கனாக இருந்தாலும் சரி, எனக்கு ராம நாமத்தை சொல்லி எனக்கு உயிர் கொடுத்தான், எனக்கு உணர்வை கொடுத்தானேன்னு பாக்குறாங்க. அப்போ ஆஞ்சநேயர் சொன்னார், தாயே, நாங்களெல்லாம் வானர குலத்தை சார்ந்தவர்கள். எங்களுடைய அரசன் சுக்ரீவன், அவங்களுடைய அண்ணன் வாலி. அந்த வாலி ஒரு காலத்துல அவனுடைய வாலில இந்த ராவணனை கட்டி கொண்டு இந்த 3 உலகத்தையும் சுற்றி திரிந்தான். அந்த வாலியை ராமபிரான் ஒரே பாணத்தால் கொன்றார். இப்போ எங்களுடைய அரசன் சுக்ரீவன், நான் அவனுடைய அமைச்சன், நான் ராமதூதன், உங்களை மீட்கத்தான் நாங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. இருந்தாலும் தாயாருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தணும்ல, தன் மேல நம்பிக்கை வரணும்ல. அதற்காக ராமாயணத்தை சொற்பொழிவு பண்றார் ஆஞ்சநேயர். முதல்ல ராமாயணத்தை சொற்பொழிவு பண்ணதே ஆஞ்சநேயர் தான்.
தான் ராமதூதன்றது நிரூபிக்கிறதுக்காக ராமபிரான் சொன்ன அடையாளத்தை எல்லாம் சீதாதேவியார்கிட்ட தெரிவிக்கிறாங்க. இந்த செய்தியை பெரியவாச்சான் பிள்ளை அவர்கள் அவருடைய பாசுரத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். நின் அடியேன் விண்ணப்பம் கேட்டருளாய் அயோத்தி தன்னில் ஓர் இடவகையில் எள்ளி அம்போது இனிதிருக்க மல்லிகை மாமாலை கொண்டங்கு ஆர்த்ததுவும் கலக்கிய மா மனத்தினலாய் கைகேயி வரம் வேண்ட மயக்கிய மா மனத்தினாய் மன்னவனும் மராத்துளிய குலக்குமரா காடு உரைப்போ என்று விடை கொடுப்ப லக்குவனன் தன்னோடு அங்கு ஏகியதும் கங்கை தன்னில் கூர் அணிந்த வேல்வனவன் குகனோடு சீர் அணிந்த தோழமை கொண்டதுவும் சித்திர கூடத்து இருப்ப பரத நம்பி பணிந்ததுவும் சிறு காக்கை முளை தீண்ட அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின் அமயம் என்ன அத்திரமே அதன் கண்ணை எடுத்ததுவும் பொன்னொத்த மானொன்று புகுந்துணிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக பின் அங்கு லக்குணன் பிரிந்ததுவும் அயோத்தியர் கோன் உரைத்த அடையாளம் இது அவன் கை மோதிரமே என்று ராமபிரான் சொன்ன அடையாளத்தை எல்லாம் சொல்லி மோதிரத்தை கொடுத்தார் ஆஞ்சநேய பெருமான். அந்த மோதிரத்தை வாங்கினாங்களா சீதாதேவியார், அதை அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டு அழுதார்களாம். அந்த வஞ்சகர் ஊர் வந்ததுனால அந்த மோதிரம் புனித தன்மை இழந்துடுச்சான். அதனால கண்ணீரால மங்களாசாசனம் பண்ணாங்களாம். அப்போ அந்த மோதிரம் பகைவர் நாட்டுக்கு வந்ததுனால உருகி போச்சான். உருகின மோதிரம் மறுபடியும் தாயாருடைய பக்தியினாலே அன்பினாலே ஒட்டி கொண்டதாம். முன்பு மாதிரியே மோதிரமாவே மாறிடுச்சு. இந்த அதிசயத்தை பார்த்தார் ஆஞ்சநேயர். அப்போ சீதாதேவியார் கேட்குறாங்க, ஆஞ்சநேயா ராமர் நலமோடு இருக்கிறாரா? அப்போ ஆஞ்சநேயர் சொன்னார், தாயே நலமோடு இருக்கிறார், உங்களையே நினைத்து கொண்டு இருக்கிறார்னு சொல்லி அங்க வஸ்துவை எடுத்து தோளிலே போட்டுக்கொண்டு, தாயே என்னுடைய தோளிலே அமர்ந்து கொள்ளுங்கள், ஒரு நொடியில் உங்களை ராமனிடத்திலே சேர்த்து விடுகிறேன் அப்படின்னார். அப்போ சீதாதேவியார் சொன்னாங்க, ஆஞ்சநேயா நீ எனக்கு மகனை போன்றவன் தான், ஆனா என்ன இருந்தாலும் நீயும் ஒரு ஆண்மகன் தானே. அப்போ நீ என்ன கேட்கலாம், ராவணன் உன்னை தூக்கி கொண்டு வந்தானே நீ என்ன கேட்கலாம். இதோ பார், லக்குணன் அமைத்த பர்ண சாலையிலே நான் அமர்ந்திருக்கிறேன். அவன் என்னை தீண்டுவானே ஆனால் இவ்வளவு காலம் நான் உயிரோடு இருந்திருப்பேனா? அவனுக்கு ஒரு சாபம் இருக்கிறது. விரும்பாத பெண்ணை அவன் தீண்டுவானே ஆனால் அப்பொழுதே அவன் தலை பத்தும் வெடித்து சிதறும் என்பது பிரம்மதேவர் அவனுக்கு கொடுத்த சாபம். உன்னால் என்னை காப்பாற்ற முடியும் ஆஞ்சநேயா, என்னாலும் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இந்த இலங்கை மாநகரம் மட்டுமல்ல ஆஞ்சநேயா, இந்த 14 லோகத்தையும் என் ஒரு சொல்லினால் சுட்டு பொசுக்கி விடுவேன். ஆனால் அது ராமனுடைய வில்லுக்கு பழுது வந்து விடுமே என்றுதான் பொறுமையாக இருக்கின்றேன் என்று சொல்லி ராமபிரான் இடத்திலே சொல்லி சில செய்திகளை எல்லாம் சொல்லி சூடாமணியை கொடுக்கிறாங்க. ஆஞ்சநேயா இன்னும் 1 மாத காலம்தான் அவகாசம், அதற்குள் ராமன் வரவில்லை என்றால் நான் என்னுடைய உயிரை விட்டு விடுவேன்னு சொல்லி சூடாமணியை கொடுத்தார்கள். ஆஞ்சநேயர் பணிவாக அதை வாங்கி கொண்டார். சீதாதேவியாரிடத்திலே விடைபெற்று கொண்டு புறப்படுறார். இப்போ ராவணனை பார்க்கணும். எப்படி பார்க்கறது? ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவனை பார்க்கணும்னா நினைச்சோடனே பார்க்க முடியாது, முன்னாடியே அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கணும். இப்போ அவனை பார்க்கணுமே, எப்படி பார்க்கறதுன்னு யோசிச்சார். அந்த அசோகவனத்தையே துவம்சம் பண்றார். அங்க இருக்கக்கூடிய மரத்தை எல்லாம் பிடுங்கி போடுறார். எல்லா மரத்தையும் பிடுங்கி போடுறார், துவம்சம் பண்றார். இந்த விஷயம் ராவணனுக்கு தெரிஞ்சு ஆட்களை அனுப்புனான், கிங்கினர்களை அனுப்புனா, ஜம்புமாலையை அனுப்புனா, பஞ்சசேனாபதிகளை அனுப்புனா. அத்துணை பேரையும் ஓட அடிச்சு துவச்சு விரட்டி எடுத்துடுற ஆஞ்சநேய பெருமான். இப்போ ராவணனுடைய மகன் அக்ககுமாரன் வந்தான், அவனையும் கொன்றார். இப்போ இந்திரஜித் வரான். இந்திரஜித்துக்கும் ஆஞ்சநேயருக்கும் ரொம்ப நேரம் சண்டை நடக்குது. அப்போ இந்திரஜித் என்ன பண்ணா, மேகத்துக்குள்ளே மறைந்து கொண்டு பிரம்மாஸ்திரத்தை ஆஞ்சநேயர் மேல விட்டான். அந்த பிரம்மாஸ்திரத்தையும் உடைத்து எறிவதற்கு ஆஞ்சநேயருக்கு ஒரு நொடி போதும். ஆனா அவருடைய நோக்கம் ராவணனை பார்க்கிறது. அதற்காக அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு வர்றது போல வந்தாரா ஆஞ்சநேய பெருமான். இப்படி வர்ற இந்திரஜித் ராவணனுடைய தர்பாருக்கு அழைச்சிட்டு போறான். இப்போ ராவணன் கேட்கிறான்,
என்று கேட்டான். இப்போ ஆஞ்சநேயர் சொல்றார், நான் ராம தூதன், என் பெயர் அனுமான்னு சொல்றார். இப்போ ராவணனை சண்டைக்கு இழுக்கணுமே பார்த்தார், நான் வாலியினுடைய மகன் அனுப்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு. என் பெயர் அனுமான், நான் வாலியினுடைய மகன் அனுப்பி வந்திருக்கிறேன். இதை கேட்ட உடனே ராவணன் கேட்டானா, வாலியினுடைய மகன் அனுப்பி வந்திருக்கிறியா, அப்ப வாலி நலமோடு இருக்கிறானா அப்படின்னு கேட்டானா. அப்போ ஆஞ்சநேயர் சிரிக்கிறார். அந்த வாலி தேவலோகம் போனான், அந்த வாலியை ஒரே பாணத்தால் ராமபிரான் வீழ்த்தினார், அந்த வாலியும் போனான், அவன் வாளும் போனதுன்னாராம். ஏன்னா அந்த வாள்ல தானே ராவணனை கட்டி வச்சிருந்தார், அதனால அப்படி சொல்றார். நீங்கள் சீதாதேவியாரை சிறை வைத்திருக்கிறீர்கள், அவர்களை மீட்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ராமபாணம் முன்னால் உங்களால் நிற்க கூட முடியாது. 33 கோடி வாழ்நாள் வரம் பெற்றிருக்கிறீர்கள், மீனெடுத்துக் கொள்ளாதீர்கள், ராவனிடத்திலே சரணாகதி அடையுங்கள் என்று சொன்னான். இதை கேட்ட உடனே ராவணனுக்கு கோபம் வந்தது. யாரங்கே, இந்த குரங்கை பிடித்து கொள்ளுங்கள் என்றார். அப்போ அவையிலே வீற்றிருக்கக்கூடிய விபீஷணாழ்வார் எழுந்திச்சார். அண்ணா, தர்மத்தையும் வேதத்தையும் படித்தவர் நீங்கள், மாதரையும் தூதரையும் கொள்ளக்கூடாது அண்ணா அப்படின்னார். இதை கேட்டவுடனே ராவணன், நல்லது சொன்னாய் தம்பின்னு சொல்லி, யாரங்கே, இந்த வானரத்தினுடைய வாளுக்கு நெருப்பு வையுங்கள் என்றார். இப்போ ஆஞ்சநேய பெருமானுடைய வாளுக்கு நெருப்பு வைக்கிறார்கள். ஆஞ்சநேய பெருமான் பார்த்தார், அவன் வச்ச நெருப்பை அவனுக்கே திருப்பி வச்சுட்டார். இலங்கை மொத்தமும் தக 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 தகன்னு நெருப்பால கொழுந்து விட்டு எரிந்ததாம். தங்க மதில்களெல்லாம் உருகி போச்சாம். இலங்கை மொத்தமும் எரியுது, 2 இடத்தை தவிர. விபீஷணாழ்வாருடைய மாளிகை, சீதாதேவியார் இருக்கக்கூடிய அசோகவனம், இந்த 2 இடத்தை தவிர மற்ற எல்லா இடமும் தீயினாலே கொழுந்து விட்டு எரிகிறது. அத்தனையும் எரிச்சிட்டு இப்போ சமுத்திரத்திலே வேகமா வர்ற, கடலை தாண்டி அவங்கள பாக்குறதுக்காக ஆஞ்சநேயர் பறந்து வர்றார். சமுத்திரத்திலே நீராடி இப்படி வேகமா பறந்து வர்றார் ஆஞ்சநேய பெருமான். வேகமா வர இவருடைய வருகைக்காக மேருமலையிலே சுக்ரீவன், அங்கதன், நீலன் எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வரக்கூடிய ஆஞ்சநேயர் முகத்துல அப்படி மலர்ச்சியா வராராம். அதை பார்க்குறாங்க அந்த வானர சேனைகள்லாம். ஆஹா, ஆஞ்சநேயர் முகத்துல மலர்ச்சியா வராரே, அப்போ இவர் சீதாதேவியார பார்த்திருக்கிறார்னு சொல்லி அந்த வானரங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வர்றார் ஆஞ்சநேயர். வரும்போதே எப்படி வராராம், கண்டேன் 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 கண்டேன்ட்டே வராராம். ஏன் கண்டேன்ட்டு வர, பார்த்தல்னு சொல்லியிருக்கலாமே. பார்த்தல்னா சும்மா பார்க்கறதுன்னு அர்த்தம், கண்டல்னா காணுதல்னா உற்று நோக்கி பார்க்கறதுன்னு அர்த்தம். அதனால கண்டேன் கண்டேன்ட்டே வர, கண்டேன் கண்டேன் கண்டேன்ட்டே வந்து குதிக்கிறார். கண்டேன் சீத்தையினர், சீத்தையை கண்டேன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் கண்டேன் சீத்தைன்னு சொல்றார்? சீத்தையின்னு ஆரம்பிச்சிருந்தா சீத்தையின்னு சொல்லி இவன் ஆரம்பிச்சிருக்கிறானே, இவன் சீத்தையை பார்த்தானா இல்லையா, இவன் அடுத்து என்ன சொல்ல போகிறான்ற ஒரு பதட்டம் வந்துருமா. அதனால முதல்ல ஆரம்பிக்கிற பொழுதே கண்டேன்ட்டு ஆரம்பிக்கிறாராம். கண்டேன் 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 சீத்தையின்னு வந்து குதிக்கிறார். இதை கேட்ட உடனே வானரங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுது. எல்லாரும் சுக்ரீவன், நீலன், அங்கதன் எல்லாரும் புறப்படுறாங்க ராமனை பார்க்கறதுக்காக. இப்படி ராமனை பார்க்கறதுக்காக ஆஞ்சநேயர் பறந்து வர, வேகமா வர, ராவணத்திலே வந்து குதிச்சார். கண்டேன் சீதையை அப்படின்னார். அப்போ அவர் என்ன பண்றார், ராமபிரான் பார்க்கிறார். அப்போ ஆஞ்சநேயர் சீதாதேவியார் இருக்கக்கூடிய தென் திசை நோக்கி தன்னுடைய 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு நிலத்துல சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறார். இதுதான் குறிப்பினால உணர்த்துறதுங்குது. முதல்ல விஷயத்தை சொல்றதுக்கு முன்னால குறிப்பினால உணர்த்தணும். ராமருக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா இவன் சீத்தையை பார்த்திருக்கிறான், அவள் நலமோடு இருக்கிறான், அவள் கற்பும் நலம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். இப்படி வரக்கூடிய ஆஞ்சநேயர் சொன்னார், கண்டேன் சீதையினர், கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக்கா இனி துரத்தி ஐயமும் பண்டுல துயருமன் அனுமன் பண்ணுவன்னர். ராமா, நான் வேற யாரோ பார்த்துட்டு வந்து உன்னிடத்தை சொல்லலாமா, நானே என் கண்ணால பார்த்தேன்ற. கற்புக்கே இலக்கணமாக திகழக்கூடிய சீதாதேவியார பார்த்தேன்றார். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களான்னு போடுறார். கண்டனன்னாலே கண்ணால தானே பார்த்துருப்பான், எதற்கு கண்களான்னு சொல்றாருன்னா, ஒருத்தவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்றது அவங்க கண்ணை பார்த்தா தெரிஞ்சுக்கலாமா. சீதாதேவியார் கற்போடு இருக்கிறார்கள் என்பது அவங்க கண்கள்ல தெரிஞ்சுதான். அவங்க
அவங்க கண்கள்ல பார்த்தாராம். அததான் சொல்றார், கண்டனன் கற்பினுக்கு அணியே கண்களான்னு. அடுத்து ராமரை பார்த்து சொல்ற, ராமா இந்த சமுத்திரத்தை தாண்டுற வரையும் உன்னுடைய மனைவியை பார்க்க போறேன், தசரதன் மருமகளை பார்க்க போறேன், ஜனகன் மகளை பார்க்க போறேன் என்று நினைத்து கொண்டுதான் போனேன். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் தெய்வத்தை பார்த்தேன் ராமான்ற. உன்னோட தாயாருடைய பெருமை உனக்கு தெரியாதது ஏதாவது இருக்குதா? நான் சொல்றேன், நீ கேளுன்னு சொல்றேன். உன்னுடைய பானம் இவ்வளோ வேகமா போறதே. நீ மாரீசனை வதம் பண்ண, தாடகையை வதம் பண்ண, வாலியை வதம் பண்ண, கரதோஷனால்களை வதம் பண்ண, அடுத்து ராவணனையும் கும்பகர்ணனையும் வதம் பண்ண போற. அதற்காக உன்னுடைய பானம் இவ்வளோ வேகமா போகுதே. ராம பானத்திற்கு இணையான ஒரு பானம் உண்டா? உனக்கு ஈடு இணை உண்டா? அந்த பானம் எப்படி இவ்வளவு வேகமா போகுது என்கின்ற ரகசியத்தை நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுட்டு வந்தேன் ராமா. என் தாயாருடைய பக்தி, என் தாயாருடைய கற்பு, எங்க தாயாருடைய பொறுமை, அதனாலதான் உன்னுடைய பானம் இவ்வளோ வேகமா போகுதுன்ற. அடுத்து சொல்ற, ராமா நீ இங்க இல்ல ராமான்ற. ராமரை பார்த்து சொல்ற, ராமா நீ இங்க இல்ல ராமா. வானரங்கள்லாம் பார்க்குது, இந்த ஆஞ்சநேயருக்கு என்ன ஆச்சு? இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தார், ராமர் நம்ம முன்னாடி தானே இருக்கிற. அவரை பார்த்து ராமா நீ இங்க இல்ல ராமான்னு சொல்றாரு. ராமபிரான் கேட்கிறார், என்ன சொல்ற ஆஞ்சநேயா? ஆஞ்சநேயர் சொல்ற, ராமா நீ இங்க இல்ல ராமா, உன் உடம்பு மட்டும் தான் இங்க இருக்குது, உயிர் சீதாதேவியார்ட்ட இருக்குது. நீ அவருடைய மனத்துல இருக்க, எண்ணத்துல இருக்க, கருத்துல இருக்க, அத்தனையிலே நீதான் இருக்கன்ற. அந்த இலங்கையிலே தென் சிசையிலே அசோக வனத்திலே உன் தம்பி புள்ளினால தொடுத்த பர்ணசாலையிலே கண்டேன் சீதையைன்னு சொல்ற. அப்பேற்பட்ட சீதாதேவியார பார்த்தேன். ஒரு மாச காலம் தான் தாயார் அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம தாயாரை மீட்டு செல்ல வேண்டும்னு சொல்லி சூடாமணியை கொடுக்கிறார். அதை வாங்கி அப்படி கண்கள்ல ஒத்தி கொண்டு ராமபிரான் அப்படி கண்ணீர் வடிக்கிறார். சுக்ரீவன் எல்லாரும் படையெல்லாம் திரட்டுகிறார்கள். தென் திசை நோக்கி புறப்பட தயாராக இருக்கிறார்கள். இந்த அளவிலே கண்டேன் சீதையை என்கின்ற சொற்பொழிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இவ்வளவு நேரம் கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் சீதாதேவியாருடைய அனுக்கிரகமும் எல்லாம் வல்ல நம்முடைய கருணையை வடிவமான ஆண்டாள் தாயாருடைய திருவருளும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டுகிறேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். மற்றும் தேவாரம் குழுவில் இருந்து தேவாரம் பாடிய குழந்தைக்கு குழுவில் இருந்து பொன்னாடை போர்த்துகிறார். அடுத்தது ஆர்த்தி ஆப்டிகல்ஸ்லேருந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மற்றும் இவர்களுடைய உபேதரான நியூராஜா ஸ்டோர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி வயலின் இசை கச்சேரி திரு கணேஷ்